0 முதல் 18 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் குழந்தைகளே. அரசினுடைய திட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் உறுதி செய்வதை பொறுத்து தான் அமையுது. இதுல பார்க்க போனா அந்த வகையில நம்ம 2 விதமான குழந்தைகளை நம்ம ஹேண்டில் பண்றோம். ஒன்று பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு தேவைப்படக்கூடிய குழந்தைகள், இன்னொரு விதம் சட்டப்பட்டதாக கருதப்படும் குழந்தைகள். பாதுகாப்பு தேவைப்படக்கூடிய குழந்தைகள் யாருன்னா குழந்தை திருமணம், 18 வயசுக்கு கீழே அந்த குழந்தைக்கு திருமணம் நடைபெற்றிருந்தா குழந்தை திருமணம், பாலியல் ரீதியா தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட குழந்தைகள், தெருவோர குழந்தைகள், பிச்சை எடுக்கக்கூடிய குழந்தைகள், அதற்கு உட்படுத்தக்கூடிய குழந்தைகள், அதுக்கப்புறம் போதைப் பொருள் பயன்படுத்துறாங்க இல்ல போதைப் பொருள் விற்கிறதுக்கு அந்த குழந்தைய பயன்படுத்துறாங்கன்னா இந்த குழந்தைகள் எல்லாருமே பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு தேவைப்படக்கூடிய குழந்தைகளா இருப்பாங்க. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா பெற்றோர் இருவருமே இருக்கலாம், இருந்தாலும் அந்த குழந்தைய அந்த வீட்டுல பாதுகாப்போட பராமரிப்போட இருக்க முடியலைன்னா அந்த குழந்தைங்களாம் இந்த கேட்டகரியில வராங்க. இந்த மாதிரியான குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணும் போது அந்த குழந்தைங்களுக்கு என்ன தேவை இருக்கு, அந்த குழந்தைக்கு எந்த இடம் பாதுகாப்பா இருக்குன்றதை யோசிச்சு குழந்தைங்களை கூடுமான வரை குடும்ப சூழலை வளர்க்க பார்ப்பாங்க. இல்ல அந்த குடும்பமே இந்த குழந்தைக்கு பாதுகாப்பு இல்ல குடும்பமே இல்லைங்கிற பட்சத்துல அந்த குழந்தைகளை குழந்தைகள் இல்லங்கள் செயல்படுது, அந்த இல்லங்களை தங்க வச்சு அந்த குழந்தைகளை படிக்க வச்சு அந்த குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் அங்க செஞ்சு கொடுக்குறாங்க. இன்னொரு விதம் பார்த்தோம்னா இது வேணும் பார்த்தது பாதுகாப்பு தேவைப்படக்கூடிய குழந்தைகள். இன்னொரு குழந்தைகள் சட்டத்துக்கு முரண்பட்டதாக கருதக்கூடிய குழந்தைகள். அந்த குழந்தைங்க சின்ன திருட்டுகள் செஞ்சிருக்கலாம், இல்லையா கொலை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல போலீஸால ஹேண்டில் பண்ணக்கூடிய குழந்தைகள். போலீஸ்னா நம்ம ரெகுலரா எல்லா போலீஸுமே அந்த குழந்தைகளை ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. குழந்தைகளுக்காகவே குழந்தை நேய காவல் அதிகாரி ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒவ்வொரு ஸ்டேஷன்ல இருப்பாங்க. அவங்க தான் அந்த குழந்தைங்களை கையாளுவாங்க. அந்த குழந்தைங்க கிட்ட அவங்களுடைய மாண்பு கெடாம அந்த குழந்தைங்க அரவணைச்சுதான் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த குழந்தை தவறே செஞ்சிருந்தாலும் அவங்க 18 வயசு கீழே இருக்க வரைக்கும் நமக்கு குழந்தைகள் தான். ஸோ அந்த குழந்தைங்களை ஒரு மேஜிஸ்ட்ரேட் இருப்பாங்க. அவங்களுமே கோர்ட்ல உட்காந்துருக்க மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, பெரிய டயஸ்ல எல்லாம் உட்கார மாட்டாங்க. நார்மலா சேர் போட்டு குழந்தைங்க ஈக்குவலா தான் உட்காந்துருப்பாங்க. அந்த குழந்தைங்க கிட்ட அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன, அந்த குழந்தை ஏன் அதை செஞ்சாங்க, யாரு தூண்டினாங்கன்ற விஷயங்களை ஆராய்ஞ்சு அந்த குழந்தைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் செய்வாங்க. அவங்களுக்கான வாழ்வுக்கு செஞ்சதுல மீண்டு வர்றதுக்கான அனைத்து வழிகளும் அந்த குழந்தைக்கு கவுன்சிலிங் மூலமாகவும் கொடுக்கப்படும். இந்த 2 விதமான குழந்தைகள் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி நம்ம வீட்டுல இருக்க குழந்தையா இருக்கட்டும், இல்ல நமக்கு தெரிஞ்ச குழந்தைகள் யாராவது இருந்தாலும் இப்ப நான் சொன்ன விஷயங்கள்ல அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்காங்க, இல்ல அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியல, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியலன்னாலும் ஒவ்வொருத்தரும் நம்ம எங்கேயும் தேடி போகணுன்ற அவசியம் கிடையாது. சிம்பிளா 1098 1098 ஒரு நம்பர் இருக்கு. இது 24 மணி நேரமும் இலவசமா செயல்படக்கூடிய நம்பர் தான். நீங்க நைட் 1 மணிக்கு உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி கால் பண்ணா கூட இந்த நம்பர்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் உங்களுக்கு. நீங்க சொல்லும் போது அந்த குழந்தையோட டீடைலையும் அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை, இல்ல எனக்கு பிரச்சனையே தெரியல, இந்த இடத்துல அந்த குழந்தை இந்த மாதிரி இருக்காதுன்னு சொல்லிட்டீங்கன்னா கூட போதும். அட்ரஸ் கிளியரா கொடுத்துட்டீங்கன்னா நம்மளால அந்த ஸ்பாட்டுக்கு அந்த குழந்தைக்கு தேவையான ரெஸ்கியூ பண்றதா இல்ல இந்த குழந்தைக்கு வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணாலும் நம்மளால பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1098. இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா எனி டைம் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். நன்றி.